ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது 20க்கு 20 அளவு கொண்ட ஒரு சின்ன வீடுங்க. தெற்கு பக்கம் பார்த்த வீடு, 400 ஸ்கொயர் ஃபீட் வீட்டோட அளவுங்க. வாங்க இதனோட காஸ்ட் என்ன ஆகும், இதனோட வீட்டோட அமைப்பு, வீட்டோட ரூமோட சைஸு இதெல்லாம் நம்ம பார்த்துடலாங்க. கம்மி பட்ஜெட்லேயே நம்ம இந்த வீட்டை கட்டிக்கலாம். டியூப்ளஸ் ஹவுஸுங்க. இன்னொன்று சொல்லப்போனால் இப்போ நமக்கு 400 ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தோமா, ஓப்பன் கிச்சன் இருக்குதுங்க, ஹால் இருக்குது, பூஜை யூனிட் இருக்குது, பெட்ரூம் இருக்குது, டியூப்ளஸ் ஹவுஸ். அதுலேயும் பார்த்தோமா துணி துவைக்கிறது தனி இடம், வாஷ்ரூம் இருக்குதுங்க. லேண்டிங் கடையில் வேணுமோ நம்ம வந்து ஸ்டோர் ரூமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இதோட சைஸஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இது நமக்கு தெற்கு பக்கம் பார்த்த வீடுங்க. ரைட் சைடு பார்த்தோமா அக்னி மூலை இருக்குது, லெஃப்ட் சைட் பார்த்தோம்னா நமக்கு குபேர மூலை இருக்குது. நமக்கு மெயின் டோர் எங்கே வருதுன்னு பார்த்தா அக்னி மூலைக்கும் குபேர மூலைக்கும் நடுவில் தான் நமக்கு வந்து மெயின் டோர் வருதுங்க. இந்த மெயின் டோரோட அளவு 3க்கு 7ங்க. இப்போ நம்ம கதவை திறந்து உள்ளே போன உடனே பெட்ரூமோட செவுத்தில் நமக்கு கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி பூஜை யூனிட் வச்சுக்கலாங்க. இந்த பூஜை யூனிட்டோட சைஸ் பார்த்தோமா 1க்கு 3 கிழக்கு பக்கம் பார்த்த பூஜை யூனிட் நம்ம வச்சுக்கலாம். பூஜை ரூம் சைட்லேருந்து நம்ம வலது பக்கம் பார்த்தோமா நமக்கு ஓப்பன் கிச்சன் வருதுங்க. ஓப்பன் கிச்சன் எங்கே இருக்குதுன்னா அக்னி மூலையில் இருக்குது. ஓப்பன் கிச்சனோட சைஸு 5.3க்கு 7.6. இதுதான் ஓப்பன் கிச்சனுங்க. கிச்சன் மேடையை வந்து நமக்கு கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி அமைச்சிக்கலாம். அடுத்து ஹாலோட சைஸை பார்த்துடலாம். ஹாலோட சைஸ் வந்து 9.7க்கு 11 அடிங்க. வித்து அதாவது அகலம் வந்து 9.7, நீளம் வந்து 11 அடிங்க. அதுலேயே வந்து நமக்கு பார்த்தோமா டிவி யூனிட் நம்ம வச்சுக்கலாம். அதாவது நமக்கு வடக்கு பக்கம் இருந்து தெற்கு பக்கம் பார்க்குற மாதிரி நம்ம கிச்சனில் வேலை செஞ்சுக்கிட்டு நம்ம டிவி பார்த்துக்கலாங்க. அதில் நம்ம 55, 42, 42, 55 இன்ச்சு வரைக்கும் இந்த டிவி அங்கே வச்சுக்கலாம். சோஃபா செட்டு வந்து கிழக்கு இருந்து மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா மேற்கு பக்கம் போடல, கிழக்கு பக்கம் பார்க்குற மாதிரி. ஏன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்டேர் கேஸ் மேலே ஏறதுனால நம்ம கிழக்கு பக்கம் போட்டுக்கிட்டோங்க. அடுத்ததாக பெட்ரூமோட சைஸை பார்த்தோம்னா, பெட்ரூம் வந்து குபேர மூலையில் இருக்குங்க. பெட்ரூமோட சைஸு பார்த்தோமா 8.5க்கு 10.6. இதுதான் வந்து பெட்ரூமோட சைஸு. அப்புறம் இன்னொன்று பார்த்தோமா நமக்கு படிக்கட்டு லேண்டிங் கீழே 4 அடி ஹைட் இருக்குங்க. இப்போது இந்த பெட்ரூமில் இருந்து அங்கே ஒரு டோர் வச்சுக்கிட்டோமா, அந்த லேண்டிங் இருக்கிற இடம் 4.5க்கு 3 அடியை அதை வந்து நம்ம ஒரு ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பேஸை வந்து ஒரு ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம், அந்த பெட்ரூமில் இருந்து உள்ளே போகிற மாதிரி. அடுத்து நம்ம பார்க்குறது ஸ்டேர் கேஸுங்க. படிக்கட்டு எப்பவுமே நம்ம வலதுபுறமாக நடந்து போகிற மாதிரி தான் இருக்கணும். அதாவது கடிகாரம் உள்ள சுத்திர திசையில் தான் நடக்கிற மாதிரி இருக்கணும். மொத்தம் 21 படிக்கட்டுங்க. 6 இன்ச்சு ஹைட்டு, 10 அடி ரூம் காங்கிரட்டோட ஹைட்டு. ஸோ நம்ம டிவைட் பண்ண நமக்கு 21 டிவைட் பண்ண நமக்கு 6 இன்ச்சு ஹைட் வருங்க. அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். இன்னொன்று பார்த்தோமா நமக்கு ஃபஸ்ட்டு லேண்டிங் வந்து நமக்கு 4.5 எல்லாம் வருங்க. அடுத்த 13வது லேண்டிங் பார்த்தோமா நமக்கு 6.3 வரும். அந்த லேண்டிங் கீழே நம்ம வாஷ்ரூம் வச்சுக்கலாம். இருக்க நமக்கு வந்து ஸ்லோப் அதிகமாகிட்டே போகிறதுனால நமக்கு வாஷிங் மிஷின் வைக்கக்கூடிய இடத்த வந்து பார்த்தோமா 3க்கு 4 அந்த ஒரு ரூமாக நம்ம பண்ணிக்கலாம். இந்தாண்ட வந்து வாஷ்ரூம் வந்து 5க்கு 4. லேண்டிங்கோட ஹைட்டு வந்து 6.3 இருக்கிற இடத்துல நம்ம வாஷ்ரூம் வச்சுக்கலாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது செவுத்தோட அளவுங்க. மெயின் செவரெல்லாம் 9 இன்ச்சு, குறுக்க வர செவரெல்லாம் 6 இன்ச்சுங்க. அதாவது ஒரு கல் செவரு, மெயின் செவரெல்லாம் 2 கல் செவரு. அடுத்ததாக நம்ம பார்க்குறது பேஸ்மெண்ட் வரைக்கும் ஆகக்கூடிய செலவு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. கம்பி வந்து நான் JSW சொல்லியிருக்கேன். சிமெண்ட் வந்து அல்ட்ராடெக் எடுத்திருக்கேங்க. மணல் வந்து M சாண்ட், P சாண்ட் எடுத்துக்கலாம். ஜல்லி 1.5 ஜல்லி, 3/4 ஜல்லி, JCP குழி எடுக்கிறதுக்கு, எக்ஸ்கவேஷன் பண்ணுறதுக்கு, அது கூட டிராக்டருங்க. மார்க்கிங் பண்ணணும், செங்கல், அது ஃப்ளையாஸ் அது செங்கல் ரெண்டுக்கு எதுவும் போய்க்கலாம். மேனுவலாக குழியை வந்து லெவலிங் பண்ணணுங்க. அப்புறம் கம்பி கட் பண்ணுறதுக்கு ஜென்ரேட்டர் வேணுங்க, தண்ணி வேணும், கான்கிரீட் போடுறதுக்கு ஆட்கள் கூலி, சிவில் ஒர்க்குக்கான மேசன் கூலி, அப்புறம் சென்ட்ரிங் ஒர்க்குக்கான கூலிங்க. இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக நமக்கு அப்புறம் நமக்கு மண் கொட்டணும், அதாவது பேஸ்மெண்ட்டுக்கு மண் கொட்டணும். இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு 400 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு நமக்கு 3 to 3.5 லட்ச ரூபா கண்டிப்பாக ஆகிடுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது பேஸ்மெண்ட்டுக்கு மேலே ஆகக்கூடிய செலவுங்க. கம்பி, சிமெண்ட்டு, மணல், ஜல்லி, தண்ணீர், கான்கிரீட் ஆட்கள் கூலி, சிவில் ஒர்க்குங்க, அப்புறம் சென்ட்ரிங் ஒர்க்கு. இதெல்லாம் பார்த்தோமா நம்ம மெட்டீரியலோடு சேர்த்து பேஸ்மெண்ட்டுக்கு மேலே பார்த்தோமா 1லேருந்து 1.25 லட்சம் ஆகுங்க ஒரு சதுரத்துக்கு. அப்போ நம்மளோடது 4 சதுரம் நமக்கு 5 லட்ச ரூபா ஆகுங்க. அதாவது கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா நமக்கு மேலே மட்டும், பேஸ்மெண்ட்டுக்கு மேலே 5 லட்ச ரூபா ஆகும். பேஸ்மெண்ட்டுக்கு கீழே ஒரு 3 லட்ச ரூபா, மொத்தம் 8.5 லட்ச ரூபா ஆகுங்க. மேலே வேணும் ஒரு டியூப்ளஸ் ஹவுஸுக்காக ஒரு ரூம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கு போனால் மேலே ஒரு ரூம் எடுத்தோமா கொஞ்சம் சேர்ந்து ஆகுங்க. 9 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா டியூப்ளஸ் ஹவுஸ் கண்டிப்பாக நல்லா தாராளமாக கட்டிடலாங்க. லக்ஸரியாக கட்டிடலாம். டைல்ஸு, வுட்டு எல்லாமே சேர்த்து தான் நான் சொல்கிறேன். பிளாஸ்டரிங், பூச்சி வேலை, அப்புறம் பெயிண்டிங், சுண்ணாம்பு அடிக்கிறது, இதெல்லாம் சேர்த்து 9 லட்ச ரூபா ஆகுங்க டியூப்ளஸ் ஹவுஸு. மேலே ஒரு சிங்கிள் ரூம் எடுத்துக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.